ஒரே செடியில் கொத்து கொத்தா மல்லிகை மொட்டு, ஒவ்வொரு கிளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். தொட்டி செடி தான், மாடி தோட்டம் தான். எப்படி இது மாதிரி நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னா நம்ம காய்கறி வேஸ்ட்டே போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அந்த காய்கறி வேஸ்ட்டை நம்ம எப்படி கம்போஸ்ட் பண்ணி உரமாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறிகள், பழங்களுடைய தோல், அழுவி போன காய்கறிகள், நம்ம பழுத்து போன காய்கறிகள், பழங்கள், இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு பேஸ்கெட்டில் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்ம மொட்டை மாடியில் ஒரு ஓரமாக ஏதோ ஒரு கார்னர் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த இடத்துல கொஞ்சமாக அடியில் மணல் கலந்து விட்டுருங்க. அந்த மணல் மேலே நம்மளுக்கு டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய இந்த காய்கறி வேஸ்ட் இருக்கு இல்லையா, டஸ்ட்பினில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம அந்த கார்னர்ஸில் போட்டுகிட்டே வரணும். அது அந்த வெயில், மழை எல்லாத்துலேயும் ஓப்பனாக இருக்கும் பொழுது அதிலிருந்து அந்த உரங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ரெடி ஆகும். எப்படின்னா அந்த போடுற வேஸ்ட் எல்லாமே நல்லா கம்போஸ்ட் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று மக்கும். அதில் மக்கி அதிலிருந்து மண்புழு உருவாகும். அந்த மண்புழு கழிவுகள் அப்படியே அந்த மணலோடையே கலந்து சேர ஆரம்பிச்சிடும். அந்த மக்கி அந்த கம்போஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க அதிலிருந்தே நம்ம செடி தொட்டிகளுக்கு நம்ம அழகாக எடுத்து மணல் நிரப்பி இந்த உரத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அற்புதமான ரிசல்ட் இருக்குது. செம்மையாக இருக்குங்க பாருங்கள். இந்த கார்னர்ஸ் தான் நல்லா ட்ரை ஆகிடும். அதுலேருந்தே நம்மளுக்கு மணலோடு சேர்ந்து உரம் மணலாக வரும். இந்த உரம் மண் நம்மளே ரெடி பண்ணி வைக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவும் கிடையாது. நம்ம வச்சுருக்க சின்ன சின்ன தொட்டிக்கு கூட நம்மளுடைய அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, இந்த காய்கறி வேஸ்ட்டு, பழங்களுடைய வேஸ்ட், நம்ம சாப்பிட்டு போட்ட அந்த வேஸ்ட்டில் இருந்தே நம்ம உரம் தயாரித்து அது மூலிமா நமக்கு ஈல்டு எடுக்கலாம். நல்ல ஒரு பெனிஃபிட். இதை பிஸ்னஸாகவும் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம கிடைக்கிற இடத்துல சின்ன சின்ன பாட்டில்ஸில் கூட ஒரு பிளான்டிங் பண்ணும்பொழுது நம்மளை பார்த்து வளர்கிற குழந்தைங்களுக்கு மரத்துடைய அருமை புரியும். மரத்தை வெட்டக்கூடாது, மரம் வளர்க்கணும். எங்கேயாவது காஞ்சி போன செடி பார்த்தா கூட குழந்தைங்களாம் தண்ணி ஊற்றி அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் அவசியத்தையும் கொடுக்கும். ஹாப்பி கார்டனிங். பை.